அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பியில் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதில் ஒரு 35 கொஷின் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு 35 கொஷினும், அடுத்த வீடியோவில் வந்து ஒரு 30 கொஷின், மொத்தம் 100 கொஷின் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு, சஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். டேரெக்டாக கொஷினை பார்ப்போம். இப்போ அந்த கொஷின் எல்லாத்துக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சருக்குள்ளேயே உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து 36வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 35 கொஷின்ஸ் முடிஞ்சதுனால 36 ஆரம்பிக்கிறோம். தி மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் இஃப் f of z is a non-constant analytic function in a bounded domain D, then f of z attain its maximum value on the boundary of D. ஆப்ஷன் சி அதுக்குண்டான ஹிண்ட்ஸ் தான் இந்த இது. அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் ஃபங்க்ஷன் f of z ஈக்குவல் டு u of x, y ப்ளஸ் i v of x, y டு பி அனலைட்டிக். அனலைட்டிக்காக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u power x ஈக்குவல் டு u power y, அதேமாதிரி u power y ஈக்குவல் டு மைனஸ் vx, அதாவது ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx. காசி ரீமான் ஈக்குவேஷன், சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். 38 on analytic function f of z equal to u plus iv is constant. What can be said about u and v? u and v பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் சி, both u and v are constant. f of z வந்து u plus ivன்னு இருக்கிறப்போ அதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ அந்த u and v பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா u and v வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 39th question, the derivative of power series summation an z minus z naught power n can be founded by differentiating term by term within its radius of convergence. The radius of convergence of the derivative series is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தி சேம் அஸ் ஒரிஜினல் சீரீஸ். தி சேம் அஸ் த ஒரிஜினல் சீரீஸ். ஆப்ஷன் சி. 40வது கொஸ்டின், if a power series converges at a point z1, then it converges absolutely for all z such that modulus z minus z naught less than modulus z1 minus z naught. Z minus z naught always less than modulus z1 minus z naught. அடுத்த கொஷின், which of the following function is analytic for all z in the complex plane? ஆப்ஷன் சி, f of z equal to sin z. f of x equal to sin z அப்படிங்கிறதுல ஃபால் z காம்ப்ளெக்ஸ் பிளேனில் வந்து அனலைட்டிக்காக இருக்கும். இது ஏற்கனவே இந்த கொஷின்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். 42வது கொஷின், தி இமேஜ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அண்டர் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் f of z equal to az plus b where a not equal to 0 is always a straight line. f of z az plus bங்கிறது straight line. 43வது கொஷின், a Mobius transformation or fractional linear transformation. Mobius transformation தான் fractional linear transformation has the form f of z equal to az plus b divided by cz plus d where இதோட ஆன்சர் ad minus bc not equal to 0. அது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸில் வரும் abcd, அந்த ad minus bd not equal to 0 இருக்கணும். The condition ensures that transform is not degenerate, அதாவது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 இல்லாமல் இருக்கணும். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் சர்க்கிள் அண்டர் த மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இமேஜோட சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆர் ஏ ஸ்ட்ரைட் லைன். சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் ஆனால் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தி இமேஜ் ஆஃப் சர்க்கிள் அண்டர் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம். ஆப்ஷன் சி. தி ஆர்குமெண்ட் பிரின்சிபல் ரிலேட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் poles of an analytic function inside a contour to the change in its argument along the contour. If f of z is analytic inside and on a simple closed contour C, then 1 by 2 pi I integral C into f dash of z divided by f of z dz equal to, இந்த ஃபங்க்ஷனில் வந்து 1 by 2 pi I integral C f dash of z divided by f of z dz வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of z அனலைட்டிக்காக இருக்கிறப்போ தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் minus the number of poles. Number of zeros minus the number of poles. Number of zeros minus the number of poles. 46வது question,
நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா எஃப் ஆஃப் இசட் அனலைட்டிக்காக இருக்கிறப்போ என் சைடில் சிம்பிள் க்ளோஸ் காண்டார் சி வந்து இந்த 1/2π இன்டெக்ரல் சி இன்ட்டு எஃப் டாஷ் ஆஃப் இசட் டிவைடட் பை எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஎஸ் இசட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி நம்பர் ஆஃப் போல்ஸ் மைனஸ் தி நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஜீரோஸ் மைனஸ் போல் இசட் மைனஸ் பி. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 46வது கொஸ்டின், which theorem implies that if an analytic function is 0 on a sequence of distinct points, the convergence to a point within its domain, then the function must be identically 0. இது என்ன தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐடென்டி தியரம். ஐடென்டிக்கலி 0னால இது ஐடென்டி தியரம். இந்த தியரம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். The theorem வந்து highlights the rigidity of analytic function. The rigidity of analytic function வந்து மெயினாக சொல்கிறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தியரம். An entire function is analytic function that is analytic. Entire function analytic-ஆக இருக்கிறப்போ everywhere in the finite complex plane. Everywhere in the finite complex plane. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, e power z, sin z, cos z எல்லாமே everywhere in the finite complex plane. 48வது கொஸ்டின், Liouville's theorem states that if an entire function f of z is bounded in the complex plane, then f of z must be, அதாவது f of z பவுண்டடாக இருக்கிறப்போ f of z வந்து பார்த்தீங்கன்னா must be எப்படி இருக்கணும், அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். 49வது கொஸ்டின், the fundamental theorem of algebra states that every non-constant polynomial p of z with complex coefficient has at least one complex root. This can be proven using Liouville's theorem. Option C, Liouville's theorem. 50வது question, what type of singularity does f of z equal to 1/z have at z equal to 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா pole of order 1. Option B. 51வது question, what type of singularity does f of z equal to e power 1/z have at z equal to 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா essential singularity. f of z equal to e power 1/z have z equal to 0 அப்படிங்கிறது என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா essential singularity. இந்த லாரன்ஸ் சீரீஸில் அரௌண்ட் z equal to 0 has infinitely many negative terms அப்படி இருந்துச்சுன்னா essential singularity. லாரன்ஸ் தியரத்தில் அது சொல்லியிருக்காங்க. Moreira's theorem is a converse of Cauchy's theorem. It states that if f of z is continuous in a domain D and integral c of f of z dz equal to 0 for every simple closed contour c in D, then f of z வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி integral f of z c into f of z dz 0 for every simple closed contour இருக்கிறப்போ cயில் வந்து c in D ல இருக்கிறப்போ f of z is option C, analytic in D. Cauchy's theorem is useful for locating the number of zeros of an analytic function within the contour. 54வது question, if f of z is analytic in the domain D and its modulus f of z is constant in D, then f of z must be என்னவா இருக்கும்னா constant function. 55வது question, f of z is harmonic if its real part u of x comma y satisfy Laplace equation. Laplace equation என்னன்னா uxx plus uyy equal to 0. uxx uyy equal to 0ங்கிறது Laplace theorem. 56வது question, if u of x comma y is harmonic function, then it is harmonic conjugate v of x comma y can be founded by using என்ன theorem, இதில் எதை யூஸ் பண்ணுறதுனா ஆப்ஷன் பி, integration of the CR equation, Cauchy-Riemann equation. 57வது question, the principle of isolated zeros states that if an analytic function is not identically 0, then its zeros are isolated points. This இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனி ஜீரோ தேர் இஸ் ஏ நெய்பர்ஹுட் வேர் நோ அதர் ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ். வாட் இஸ் த ரெசிடியூ தியரம் யூஸ்டு ஃபார்? ரெசிடியூ தியரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டிங் காம்ப்ளெக்ஸ் லைன் இன்டெக்ரல் எஸ்பெஷலி அரவுண்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ். இந்த லைன் இன்டெக்ரலோட வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து எவாலுவேட் பண்ணுறது, அதுலேயும் எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா
ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸுக்கு தியரம் யூஸ் ஆகுது. எந்த தியரம் அப்படின்னா ரெசிடியூ தியரம். The residue of function f of z at a simple pole z naught is given by residue of function f of z at a simple pole z naught is given by z2 z naught z minus z naught into f of z. The process of extending an analytic function from a smaller domain to a larger domain where it remains analytic is called. இந்த அனலிட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் ஆன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஸ்மாலர் டொமைன் டு லார்ஜர் டொமைன். ஸ்மாலர் டொமைன்லேருந்து லார்ஜர் டொமைன் போகிறப்போ வேர் இட் ரிமைன்ஸ் அனலிட்டிக் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஷன் பி அனலிட்டிக் கண்டினியூஷன். 61வது கொஸ்டின், வாட் டஸ் இட் மீன்ஸ் ஃபார் எ கர்வ் டு பி சிம்பிள் இன் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்? இட் டஸ் நாட் இன்டர்செக்ட் இட் செல்ஃப். சிம்பிள் இன் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் கர்வ் வந்து டஸ் நாட் இன்டர்செக்ட் இட் செல்ஃப். ஒன்று என்ன பண்ணிக்காது அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணிக்காது. எனி சிம்பிள் கர்வ் டஸ் நாட் கிராஸ் இட் செல்ஃப். 62வது கொஸ்டின், தி மாடுலஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஏ ஹார்மானிக் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபால்ஸ். மாடுலஸ் ஸ்கொயர்ட், அதாவது மாடுலஸ் ஸ்கொயர் நாட் ஏ நெசசரி ஹார்மானிக். அந்த மாடுலஸ் கொண்ட ஸ்கொயர் இருக்கிறோம்னா அது நெசசரி ஹார்மானிக்காக இருக்காது. ஏற்கனவே ஹார்மானிக் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யூஎக்ஸ்எஸ் ப்ளஸ் யூஒய்ஒய் ஈக்குவல் டு 0, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஹவவர் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஹார்மானிக் வேர் எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபால்ஸ். If a complex function f of z equal to u of x comma y plus I into v of x comma y is analytic, then its real part u of x comma y and imaginary part of v of x comma y both are harmonic. It satisfies the Laplace equation. 64வது question, what is the value of integral c 1 by z dz where c is the unit circle transversed? Option c 2 pi I. அந்த c வந்து யூனிட் சர்க்கிள் டிரான்ஸ்வர்ஸில் கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கிறப்போ இன்டெக்ரல் சி ஆஃப் 1 by z dz வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pi I. இதில் ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் காசஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. 65வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரான்ச் கட்? பிரான்ச் கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ லைன் ஆர் கர்வ் இன்ட்ரோடியூஸ் டு மேக் எ மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன் சிங்கிள் வேல்யூ. ஆப்ஷன் டி. 66வது கொஸ்டின், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு லாக் இசட் இஸ் அனலிட்டிக்காக இருக்கிறப்போ இஃப் எனி சிம்பிளி கனெக்டட் டொமைன் தட் டஸ் நாட் கண்டெயின் த ஆரிஜின் அண்ட் சூசன் branch cut. 67வது கொஸ்டின், a domain D is simply connected. domain D வந்து simply connected-ஆக இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has no holes-ஆக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா the domain D வந்து simply connected-ஆக இருக்கும். when அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is no holes. f of z அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா f of z is analytic and non-constant in a domain D. Then the open mapping theorem states that the image of any open set in D under f is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது f of z நான் கான்ஸ்டன்ட் ஒரு டொமைனில் இருக்கப்போ the open mapping theorem வந்து பார்த்தீங்கன்னா open mapping theorem image of any open set in D under the f இருக்கிறப்போ அது வந்து என்னவாக இருக்கும்னா again an open set. 69வது கொஸ்டின், gamma function gamma z has simple poles at negative integers and 0. Negative integers and zeros இருக்கிறப்போ gamma z has simple poles by gamma function. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the definition of an analytic function relies on the existence of the limit of difference quotient which must be independent of option B the path taken delta z approaches 0. இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டில் உண்டான ஒரு 35 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த பார்ட்டில் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து அடுத்த சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவும் சஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.